அப்புறம் எவ்ரிதிங் இஸ் குட். ஒன் செகண்ட். ஹலோ பாய் 10 கிலோ கறி கொண்டு வாங்க பாய். மூடிட்டு வைங்க. என்னங்கய்யா நடக்குது? நட்டுல வச்சேன் நினைச்சியா தாஸ்? லட்டுல வச்சேன். அதாவது நண்பர்களே, என்ன நடந்துச்சுன்னா, நான் சில வருடங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். ஐ மீன் அது ஒரு ஃபன்னியான வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்துன்னு இருந்தேன் அந்த டைமில், லாக்டவுன் டைம்ஸில். அப்போ நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அந்த வீடியோ இப்போ கிடைக்குதா என்னன்னு தெரியல. நான் கிடைச்சிச்சு அந்த கிளிப் ஆட் பண்ணி விட்றேன். I'm not talking anything, sir. I'm only saying what we are served, sir. You are eaten chicken yesterday. How is When the I order experience? gobi manchuri, how will you give chicken manchuri, you bloody rascal? Sir, I am not given that type, sir. We are given only chicken, sir, because we are 100%. No, because I am 100%. That is not my problem. That is your problem. When I had order, I said vegetarian because I am a vegetarian. Sir, so now you are already eaten the chicken, sir. What we can able to do? Please give What me you feedback can on able to do? No, I will able to put that chicken under your ass. that. சில மாசங்களுக்கு முன்னாடி, இல்லை சில மாசங்கள்ல சில வாரத்துக்கு முன்னாடி வந்துட்டு நான் இந்த வீகனை பத்தி ஒரு சின்ன கிளிப்பு மாதிரி ஒரு சின்ன பிட்டு போட்டிருப்பேன். அண்ட் அவங்கள நினைச்சாதான் இப்போ எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதாவது ஒரு மனுஷன் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், ரைட்டு, வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், இந்த மாதிரி 2 கேட்டகிரியில தான் இருக்காங்க. அண்ட் இதை விட மற்ற கேட்டகிரிஸ் எல்லாம் இருக்கலாம். நான் சில ஹிந்தி மூவிஸ் இதெல்லாம் பார்த்தாலாம் இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். அதெல்லாம் வந்துட்டு மனுஷங்கரியே தின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி 2 கேட்டகிரி தான் நம்மளுக்கு மேஜராக தெரிஞ்சது. ஒன்று வெஜிடேரியன், இன்னொன்று நான் வெஜிடேரியன். ஸோ இந்த நான் வெஜிடேரியனில் சில குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நான் இந்த அனிமல்ஸ் எல்லாம் சாப்பிடுவேன், மற்ற அனிமல்ஸ் சாப்பிட மாட்டேன். ஐ மீன் இந்த சிக்கன் மட்டும் சாப்பிடுவேன், இல்லை இந்த மட்டன் மட்டும் சாப்பிடுவேன், இல்லை எனக்கு சிக்கன் பிடிக்காது நான் மட்டன் மட்டும் சாப்பிடுவேன், இல்லை மட்டன் ரொம்ப பாவம் நான் சிக்கனோடவே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. அண்ட் சில பேர் வந்துட்டு இந்த பீஃப் சாப்பிட மாட்டாங்க. எனக்கு பீஃப் எல்லாம் சாப்பிடக்கூடாது, அது வந்துட்டு நம்ம தாயோட ஸ்தானத்தில் கொடுத்துருக்கோம். முந்தா நேற்று கூட ஒரு வீடியோ பார்த்தேன்னு நினைக்கிறேன், யாரோ போட்டிருந்தாங்க, சம் ரீல்ஸில் வந்துச்சு. அதாவது ஒரு மாடுக்கு வந்துட்டு நம்ம தாய் ஸ்தானம் கொடுத்துருக்கோம், அதை எப்படி நம்ம சாப்பிட முடியும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர். அண்ட் இதே மாதிரி வந்துட்டு மற்ற அவங்கவுங்க மதத்தில் வந்துட்டு ஒரு மதத்தில் வந்துட்டு இப்போ பிக் சாப்பிட மாட்டாங்க, ஒரு மதத்தில் பீஃப் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நிறைய கேட்டகிரிஸ் இருக்குது. அண்ட் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு கேட்டகிரி இருக்கும்போது, அதாவது நீ நான்வெஜ் சாப்பிட்றதே குத்தமாக நீ நினைக்கிறான்னு நீ சாப்பிடாம கூட இருக்கலாம். அதனால நான் இது மட்டும் சாப்பிடுவேன், அது மட்டும் சாப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ இது எல்லாம் சுற்றி வளைச்சி எனக்கு இப்போ எங்கே வருதுன்னா, இப்போ என் குரூப்லேயே சில பேர் வந்துட்டு இந்த ஃபோன் பண்ணோன்னா, இல்லை மச்சான் கோயிலுக்கு போகணும், ஸோ அதனால நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடலாம் அப்படின்னு பிளான் போட்டிருப்போம். இல்லைடா ஆமாம் இப்போ ஒரு 4 பேர் சாப்பிட போகலாம் அப்படின்னு இருப்போம். போயிட்டு ஒரு சிக்கன் பிரியாணியோ கபாபோ இந்த மாதிரி சாப்பிடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் இருந்துச்சுன்னா, இல்லை நான் இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், நான் சாப்பிட மாட்டேன், நான் இன்னைக்கு விரதம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நான் வந்துட்டு இன்னைக்கு நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், அது என்ன இன்னைக்கு ஸ்பெஷலாக இன்னைக்கு மட்டும் நான் கோயிலுக்கு போகணும் அதனால சாப்பிட மாட்டேன்னாங்க. அண்ட் இந்த மாதிரி இருக்கிற கேட்டகிரி ஆஃப் குரூப்பில் இந்த கோயிலுக்கு போகணுன்ட்டு 1 மாதத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் சாப்பிடாம கொள்ளாமல் போகிறாங்கல்ல. அதாவது நான் இவ்வளோ நேரம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 நிமிஷம் இதையே இழுத்துருக்கேன்னா அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் எதை பற்றி பேசின்னு இருக்கேன் அப்படின்ட்டு. திருப்பதியில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் இது. எப்படின்னா, நீ ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுற, பட் அந்த விஷயம் அது கிடையாது, இட்ஸ் சம்திங் எல்ஸ்னும் போது எப்படி இருக்கும். அண்ட் இதை பற்றி நான் வீட்டில் டிஸ்கஸ் பண்ணும்போது எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் ஷாக்கே ஆகிட்டாங்க. இப்போ நாமளே போகிறோம், இப்போ எனக்கே வந்துட்டு நான் அவ்வளோவா சாமி பக்தி எனக்கு இல்லைன்னா கூட ஒரு கோயில் பிரசாதமோ அது இதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுத்தாலும் இந்த கண்ணில் இப்படி தொட்டுட்டு எடுத்து போடுறது, ஒரு நிமிஷம் சாமியை கூப்பிட்டுட்டு எடுத்து போடுறது வாயில், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். அண்ட் இப்படி இருக்கும்போது அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது எப்படி நேரத்துக்கு எல்லாருக்கும் எல்லாம் இப்போ கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஆனால் சொல்கிறேன், அது ஒரு சின்ன கிளிம்ஸ் மாதிரி சொல்கிறேன். லாஸ்ட்டு இப்போது 5 இயர்ஸுக்கு முன்னாடி வந்துட்டு அங்கே கரண்ட் சிஎம்மாக இருந்தாங்கல்ல, இப்போ மீன்ஸ் ப்ரீவியஸ் சிஎம் இருந்தார்ல, அவரோட ஆட்சியில் இருக்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கீ வருது இல்லை, நார்மல் கீ வருது இல்லை, அந்த கீ பதில் இவங்க வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த பீஃப் ஆயில், அப்புறம் வந்துட்டு
ஃபிஷ் ஆயில் இது ரெண்டும் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் சொல்லுதுன்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆப்போனன்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்தாங்க. லைக் மீன் இப்போ நான் ஒரு பார்ட்டியில இருக்கேன், நான் மற்ற பார்ட்டியை வச்சு சண்டை போடுறேன், மற்ற பார்ட்டி இப்படி பண்ணுச்சு அப்படி பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றேன். இந்த மாதிரி தான் டாபிக் போயின்னு இருந்துச்சு அன்டில் த ரிப்போர்ட்ஸ் கேம் அவுட். அந்த ரிப்போர்ட்ஸ் வெளியே வந்து சோஷியல் மீடியாவெல்லாம் பரவுன உடனே முடிஞ்சு போச்சு, அங்கேயே அவங்க ஜோலியே முடிஞ்சு போச்சு. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது அது எப்படி அது எனக்கு புரியல. அதாவது ஒரு இப்போ திருப்பதிக்கு வந்துட்டு நான் போனது கிடையாது, பட் நான் வந்துட்டு பர்சனலாக எங்கள் வீட்டில் போயிருக்கிறவங்க இருக்கிறாங்க, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்கிறவங்க இருக்கிறாங்க, இந்த மாதிரி நிறையா பேர் போயிருக்கிறவங்க இருக்கிறாங்க. இவங்க போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு லட்டு எடுத்துன்னு வருவாங்க. இந்த மாதிரி இந்தாப்பா லட்டு சாப்பிட்டு, லட்டு உனக்கு அங்கேருந்து எடுத்துன்னு வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எனக்கு அதை சாப்பிடும்போது இப்போ நம்ம எந்த கோயிலில் என்ன சாப்பிட்டாலும் நம்மளுக்கு இப்படி தானே ஆகும். இப்போ எங்கள் வீட்டு பக்கத்தில் கோயிலுக்கு போகிறேன், அங்கே எனக்கு பிரசாதம் கொடுக்குறாங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு தாட் இருக்கும்ல, இதுலேயும் வந்துட்டு ஏதாவது இருக்குமோ, இதுலேயும் கலப்படம் எதனா பண்ணியிருப்பாங்களோ, கொஞ்சம் அந்த காசை மிச்சப்படுத்துறதுக்கு இவங்க அது இப்போது ஒரு மாதத்துக்கு திருப்பதி கோயிலில் திருப்பதி உண்டியில் விழாத காசா இல்லை திருப்பதி கோயிலுக்கு வராத காசா, இந்த மாதிரி இருக்கும்போது இந்த சின்ன விஷயத்தில் போய் கலப்படம் பண்ணியிருக்கிறாங்களே. ஒரு காசை மிச்சப்படுத்துறதுக்கான செயல் தான் இதை நான் பார்க்குறேன். மற்றவங்க எப்படி பார்ப்பாங்களா எனக்கு தெரியாது, பட் இதை விட அது அமௌண்ட் ஆஃப் அதிகம்னா அது சில பேருக்கு வந்துட்டு கிளியராக புரியும், இதுதான் இந்த மாதிரி தான். அது ரெண்டுத்து கூட கீ கூட கம்பேர் பண்ணும்போது அது ரேட்டு ஜாஸ்தி தான், பட் கீ போடுற அமௌண்ட் அளவுக்கு அந்த மெட்டீரியல் போட தேவையில்லை. இதாகட்டும் அதாகட்டும், இது நான் ஓனா சொல்ல ஏதோ ஒரு ஆர்டிக்கல்ல பார்த்தேன். அந்த ஆர்டிக்கல்லாம் வந்துட்டு இப்போ மென்ஷன் பண்ண ஆக்ஷன் இவங்க எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இந்த வீகன்னு சொன்னவங்க இப்போ வீகன் ஒரு வெஜிடேரியன்னு சொன்னவங்க இப்போ வந்துட்டு அவங்க ஒரு நான் வெஜிடேரியனாக கன்வெர்ட் ஆகிருப்பாங்கல்ல. எனக்கு மற்றவங்களது கூட அவ்வளோவா பிரச்சனை கிடையாது. இப்போது நார்மலாக ஒரு ஹிந்து தர்மத்தில் இருந்துக்கிட்டு இந்த பண்ணுறவங்களதெல்லாம் பிரச்சனை கிடையாது. பட் பேசிக்காகவே பை பர்த்டே வந்துட்டு நான்வெஜ் சாப்பிடாம இருப்பாங்கல்ல சில பேர். அவங்க மதப்படி இருக்கணும், இல்லை அவங்க இந்துசம் அவங்களுக்கு எப்படி அவங்க ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எப்படி இருந்தாங்களோ இந்த மாதிரி வளர்ந்து வந்துருப்பாங்களோ அவங்கெல்லாம் நான்வெஜ் பக்கமே போயிருக்க மாட்டாங்க. ஸோ இட்ஸ் சயின்டிஃபிக்கலி இப்போ அவங்களும் வந்துட்டு நான் வெஜிடேரியன் தானே. அதுதான் எனக்கு புரியல. இப்போ எப்படி இது எந்த கனெக்ஷன்ல இது அதாவது ஒரு கோயிலுக்கு போகணும்னா அந்த கோயிலுக்கு போகிற ரூட்லேயே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்மோக்கு, சிகரெட்லேருந்து டொபாக்கோலேருந்து சரக்குலேருந்து இதெல்லாம் அவங்க கிட்டே இருக்கா இல்லையா, நான்வெஜ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு அந்த கோயிலுக்கிட்ட இருக்கும்போது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு தான் அனுப்புவாங்க. நான் பேசிக்காக போன நிறைய இடத்துல இப்படி தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால சொல்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது ஒரு கோயிலுக்குள்ளேயே இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அப்புறம் வாட் டஸ் என்ன பண்றது? அதாவது வடிவேல் சொல்ற மாதிரிதான், ஒரே ஒரு லட்டுக்கு திருப்பதி இல்லை ஏதோ சொல்லுவாங்க, ஒரே ஒரு லாடுக்கு லட்டுக்கு கொட்டுது துட்டு. அந்த கொட்டுன்னு கொட்டுற துட்டுக்கும் நீங்க இந்த மாதிரி ஒரு கலப்படம் பண்றீங்கன்னா அது அவங்களுக்கு இதுக்கு நான் செப்பரேட்டா ஒரு ஹிஸ்டரி பேசணும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா திருப்பதி வந்துட்டு அரௌண்ட் ஒரு 300-400 இயர்ஸா அங்க வந்துட்டு லட்டு கொடுக்கறத ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு நேத்து எம்ஜி நான் சொன்னாரு. நேத்து நான் பார்க்கும்போது இந்த கண்டென்ட் எல்லாம் எனக்கு பேசணுன்ற எந்த வித ஐடியாவும் இல்லை. பட் ஈவன் தோ இப்ப நான் பேசுறதுக்கு காரணமே எனக்கு என் கூட இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அவங்க இந்த நாள்னா நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன், இந்த நாள்னா நான் கோயிலுக்கு போகணும், நான் குளிச்சுட்டு கரெக்டாக இருப்பேன், நான் இந்த மாதிரி இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி அந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்தவனுங்களாகட்டும், இல்லை திருப்பதிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 15 நாளைக்கு விரதம் இருந்தவனுங்களாகட்டும், அவனுங்களுக்கெல்லாம் ஒரு இன்ஃபர்மேஷன், அவனுங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு எப்படியாவது இந்த வீடியோலாம் போய் சேரணும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் தான். ஸோ பேசிக்கலி இந்த வீடியோ எதுக்கு அப்படின்னா, என்னோட எனக்குள்ள இருக்கிற அந்த வீகன் இல்லை நான் வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துறானுங்கல்ல, அவனுங்களுக்கெல்லாம் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரிப்ளை வீடியோவா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இந்த வீடியோ. அண்ட் எது சொல்றதுக்கு இல்லை, யாரை நம்புறதுன்னே தெரில தாசனா. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா வேர் டஸ் திஸ் சொசைட்டி கோஸ்? ஓகே, கோயிலில் வேலை செஞ்சுன்னு இருந்தவங்க அரௌண்ட் அது ஒரு நாளைக்கு அது ஒரு பெரிய நெட்வொர்க்கு. ஒரு திருப்பதி லட்டுனாலே அது ஒரு பெரிய ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு.
அது ஒரு பெரிய, எப்படி சொல்றது, அந்த லட்டுக்கு அந்த திருப்பதி விட அந்த லட்டுக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு, திருப்பதினா கூட சில பேருக்கு தெரியாது, ஆனா திருப்பதி லட்டுனா நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஹவு டஸ் திஸ் ஹேப்பன்? இந்த மாதிரி நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், என்ன பண்ணா இந்த மாதிரி எல்லாம் நடக்காது? ஸோ இவங்க ஒரு தனி கம்பார்ட்மெண்ட் மாதிரி எதனா ஒன்று அமைச்சிட்டாங்கன்னா, இப்போ திருப்பதிக்குள்ள போறீங்கன்னா இது வெஜிடேரியன் லட்டு இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, இது நான் வெஜிடேரியன் லட்டு இந்தாங்க நீங்க வச்சுக்கோங்க, நான் கொடுக்க முடியும். கோயிலில் பிரசாதத்திலேயே நீங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அப்போ எதை நம்புறது, என்னத்தை நம்புறது? ஏதோ ஒரு ஹோட்டல்ல இது நடந்திருந்தா கூட ஏதோ ஒன்று சொல்லலாம். இப்போ ஹோட்டல்ஸ்லயே நிறைய விஷயம் நடக்குது, ஹியூமன் ஃபிளஷ் போடுறாங்கன்றாங்க, இந்த பக்கம் டாக் ஃபிளஷ் போடுறாங்கன்றாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும்போது இப்படி வந்துட்டு ஒரு விஷயம், அதுவும் நம்ம இங்க பக்கத்து ஸ்டேட்ல நடந்திருக்குது, அந்த பக்கத்து ஸ்டேட்ல நடந்திருக்கு. அதை பத்தி வந்துட்டு இப்போ அம்பானி கூட லட்டு கொடுத்திருந்தாரு, லட்டு பண்ற மிஷின் வந்துட்டு திருப்பதிக்கு தானம் பண்ணாரு லாஸ்ட் இயரோ அதுக்கு முன்னே நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கும்போது ஹவு டஸ் திஸ் திங் ஹேப்பன்? எனக்கு புரியல. அண்ட் இன்னைக்கு என்ன லிட்டரலி என்ன ஃபீல் ஆகுதுன்னா, இந்த நம்ம மெஜாரிட்டியா ஒரு ஹிந்துஸை விட மெஜாரிட்டியா சொல்றேன், ஹிந்துஸை விட இந்த பிராமன்ஸ் இருப்பாங்களா, பிராமன்ஸ் அவங்களும் ஹிந்து கம்யூனிட்டியில தான் வருவாங்க. பட் இந்த ஆச்சாரியா இருக்கிறோம் அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்துட்டு இது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கும். அவங்க வந்துட்டு அவங்க மதப்படி ஃபுல்லு ஒரு மாதிரி கண்ட்ரோல்டா இப்படிதான் இருக்கணும், நம்மலாம் வந்துட்டு நம்மளும் ஒரு சர்க்கிள்குள்ளதான் வாழ்றோம், பட் நம்ம சர்க்கிள் வேற, அவங்க சர்க்கிள் வேற. அவங்க சர்க்கிள்ல வந்துட்டு அவங்க சர்க்கிள்ல இருக்கிற பார்டர்ஸ் எல்லாம் இதை தாண்டி போயிருக்கும்ல, அந்த பார்டர்ஸ் அவங்க சின்ன வயசுல இருந்து இப்படி இருந்திருப்பாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு வழிபாட்டுல இருந்திருப்பாங்க. அண்ட் இது வந்துட்டு இந்த டைம்ல இப்படி ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. இட்ஸ் குவைட் கன்ஃபியூஸ்ட் அண்ட் வார்த்தைகள் இல்லை, என்னத்தடா பேசின்னு இருக்கிற. அண்ட் அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ எப்போ வரும்னு தெரியல. இன்னைக்கு 20 டேட்டு, நாளைக்கு வந்தால் வரலாம், வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய வீடியோவாக தான் நான் பேசி வச்சுருக்கேன், ஆனால் ரொம்ப சின்ன வீடியோவாக தான் நான் கம்ப்ரெஸ் பண்ணி கொடுப்பேன், ஏன்னா சம்மந்தமே இல்லாமல் நிறைய விஷயம் பேசியிருக்கேன். அண்ட் தட்ஸ் த வீடியோ கைஸ். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்க யூஸ் ஆகும். பாய்.